எப்படி வந்திருக்குன்னு சொல்லாதீங்க ப்ரோ, எந்த அளவுக்கு தலைவலி வந்திருக்குன்னு சொல்லுங்கள் சரிங்களா. ஏன்னா படம் உண்மையிலே நல்லா இல்லை. ஸ்டார்ட்அப்லேருந்து எண்டிங் வரைக்குமே எதுவுமே இல்லை, பயங்கர கிரிஞ்சு. ரெண்டாவது படத்தில் வந்து என்ன தெரியுமா இருந்திருக்கும், ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா குடிக்கிற சீனு, ஒயின் ஷாப்பு. நம்ம சென்னையில் இருக்க நிறையா ஒயின் ஷாப்பை பார்க்கலாம் ஓகேங்களா. இந்த வெறும் குடிக்கிற சீனு, கடத்துறேங்கிற பேரில் ஒரு காமெடி பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து ஓட்டுற பைக்கை வந்து ரொம்ப தப்பாக காட்டின மாதிரி எனக்கு தோணுச்சு. அதை வச்சு ஈஸியாக கடத்திடலாங்கிறதெல்லாம் காட்டினதெல்லாம் ரொம்ப தப்புன்னு நான் நினைக்கிறேன். அந்த ஒரு விஷயம் காமிச்ச விஷயமா இருக்கட்டும். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 நிமிஷம் ஒரு காமெடி இருந்த மாதிரி இருந்தது. ஃபஸ்ட் ஹாப்லாம் தலைவலிக்குதுடா, என்னை விட்டுருங்கடா, கதவை திறந்து விடுங்கடா அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. பாதி பேர் வெளியே போயிட்டாங்க ஃபஸ்ட் ஹாப்லலாம். செகண்ட் ஹாப்பில் கூட பாதி இதாக இருந்தது. என்னென்னா சூதுகவும் 1 நான் ஆல்ரெடி பார்த்தேன். திருப்பியும் நேற்று நைட்டு பார்க்கும்போது கூட ஒரு ஃபீல் கிடைக்கும் பார்த்தீங்களா. அந்த ஒரு மாசு, ஒரு கதை இருந்து கதையிலேருந்து கடத்தி வாழ்கிறது, அது எப்படி மாறுது அந்த மாதிரிலாம் இருந்தது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கதைனால என்னன்னு தெரில ப்ரோ. இதில் வேற காமெடி வேற பண்ணியிருக்காங்க, ஆனால் அது காமெடியான்னு எனக்கு தெரில. ஃபஸ்ட் ஹாஃப்லவே எதுவுமே இல்லாமல் சும்மா நம்ம டிவிலலாம் ஆட்லாம் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்போம்ல, அந்த மாதிரி உட்காந்துருக்கலாம். செகண்ட் ஹாஃப்லலாம் கொஞ்சம் லைட்டாக ஏதோ அப்போ தான் டைட்டில்லாம் போட ஆரம்பித்த மாதிரி இருக்கும். லாஸ்ட்டாக எண்டிங் ஒரு 15 நிமிஷம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. மற்றபடி படத்தில் வேறு எதுவுமே இல்லை. இதுக்கு முன்னாடி அந்த ஃபஸ்ட் ஹாஃப் அதாவது சூதுகவும் 1 பார்த்துட்டு 2லாம் வரும்போது செம்ம ஃபீலாக இருந்தது ப்ரோ. அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல, எதுவுமே இல்லை. எனக்கு என்னென்னா அந்த இமேஜினேஷன் பொண்ணு ஆக்சுவலி ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜினேஷனில் பேசுவார்ல விஜய் சேதுபதி, அதை வந்து பயங்கரமாக பேசுவார். அதை வந்து இதை கொண்டுட்டு வரேன்னு சொல்லி உள்ளே கொண்டுட்டு வரக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுப்பாங்க, இதே அப்படிங்கிற அளவுக்கு தோணும். என்னடா பண்ணி வச்சுருக்கேன், கிரிஞ்சு பண்ணலாம் தப்பு இல்லை, படத்தில் லேக் இருக்க தான் செய்யும்னு சொல்லுவேன். ஆனால் லேக் மட்டுமே படமாக வச்சுருந்ததை பார்த்து தான் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அங்கே அதாவது நம்ம எடிட்டிங்கில் கட் பண்ணிவிட்டு மிச்சம் அங்கங்கே இருக்கும் பார்த்தீங்களா சீன்ஸு, அந்த சீன்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு படம் பண்ண எப்படி இருக்கும், அப்படி இருந்தது. இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டை வந்து ஒரு கிளாசிக்காக அமைஞ்சிருச்சு, அது எப்போ போட்டாலும் செம்ம மாசு. இந்த படத்தில் என்னென்னலாம் மைனஸ் நினைக்கிறேன், அதில் இருக்கிறது இதில் இல்லைன்றதுனா என்னென்ன இல்லை, எதுவுமே இல்லை ப்ரோ. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு இன்னொரு எப்போவுமே இது நம்ம ஒரு படம் எடுக்கிறோன்னா அதில் இருக்க கரு வந்து இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு படத்தோட சிங்க் ஆக தான் செய்யும், இல்லைன்னு சொல்லலை. இன்னொரு ஃபஸ்ட்டு பார்ட்டில் உள்ள கருவை எடுத்து நீங்கள் பண்ணுறேன்னு சொல்லி ஃபுல்லாக டோட்டலாக கிரிஞ்சு பண்ணி வச்சுருக்காங்க. நான் மேக்ஸிமம் எந்த படத்துக்குமே நெகட்டிவாக பார்க்கக்கூடாதுன்னு நினப்பேன். அதில் இருக்க பாசிட்டிவ் தான் நம்மளுக்கு முக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினப்பேன். ஆனால் இந்த படத்தில் நெகட்டிவை தவிர வேறு எதுவுமே இல்லை. தேடி தேடி பார்த்தா கூட ஒரு 3 சீன் தான் பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்குது. அரசியல் பேசினது அது ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன அப்படின்னா இலவசம், மக்களோட போதை 2, ஒன்று மணி, அது இல்லையா இலவசம் கொடுக்குறேன்னு சொல்லி போதையை ஏற்றி விட்டால் யாரை வேணாலும் சிஎம் ஆக்குவாங்க அப்படிங்கிற ஒரு இது, அது ஒன்று தான் இருந்தது. மற்றபடி படத்தில் எதுவுமே இல்லை, டோட்டலாக அமௌண்ட்டு வேஸ்ட்டு, அவ்வளோதான். ஒரு பிஜிஎம் ஒன்று வரல ஃபர்ஸ்ட் பார்ட்டில், ஒரு பிஜிஎம் செம்ம ஃபேமஸான பிஜிஎம் இதில் இருக்குது அந்த மாதிரி. தயவு செய்து நான் ஒன்று சொல்லட்டுமா, சூதுகவும் 1 சூதுகவும் 2ன்னு வச்சுருக்காங்களே, அந்த சூதுகவும் 2 பேரில் தான் நான் ஏமாந்தேன். அதனால் அதை மட்டும் ஞாபகப்படுத்தாதீங்க ப்ரோ தயவு செய்து. இந்த பேரை மாற்ற சொல்லிடலாமேன்னு தோணுது. எப்படி அது ஆக்சுவலி அதோட டேரக்டர் வேறு, இதோட டேரக்டர் வேறு. அந்த டேரக்டர் எப்படி ஒத்துக்கிட்டாருன்னு தெரில, அதுவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. செம்ம மாசு, கிளாசிக். அந்த ஃபஸ்ட்டெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுலேயும் அவர் பேசும்போதெல்லாம் அப்படி அந்த விஜய் சேதுபதி அப்படி பேசும்போதே ஒரு உண்மையிலே ஒரு கேரக்டர் இருக்கிற ஒரு ஃபீல் கொடுக்கும்ல. இதில் வேற அந்த கேரக்டர் செத்து போயிடும். அந்த செத்து போன கேரக்டரை திருப்பி உயிரோட வர வைக்கிறதுக்கு ஒரு டாக்டர் சீன் பண்ணுவாங்க. எனக்கு அவ்வளோ இதாக இருந்தது. படம் முழுக்க குடிக்கிற சீனு, இதை தவிர வேறு எதுவுமே இல்லாத மாதிரி இருந்தது. கடத்தும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சூதுகவும் 1ல் கடத்துவாங்க பார்த்துருக்கீங்களா, அப்போ நம்மளும் ஜாயிண்ட் ஆகி அந்த கேங்கில் கடத்தலாமான்னு தோணும். இந்த கேங்கில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஓ கடத்துறீங்களா, கொஞ்சம் ஓரமாக போய் கடத்துங்கப்பா, நாங்கள் போய்க்கிறோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்தது. ரோட்டில் ஒரு பொண்ணு அது ஒரு சீன்லலாம் அந்த ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் அந்த விஜய் சேதுபதியோட முடியெல்லாம் பிடிச்சிட்டு ஓடுற சீன்லாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா சூதுகவும் 1ல். இதிலெல்லாம் அந்த பொண்ணு வெளியில் ஓடி வந்து என்னை கடத்திட்டாங்க காப்பாற்றுங்க, என்னை கடத்திட்டாங்க காப்பாற்றுங்கம்பாங்க. எல்லோரும் ஓ கடத்திட்டாங்களா சரி வழிவிடுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ கடுப்பாக இருக்கும் சொல்லுங்கள். லாஜிக் பார்க்கக்கூடாது தான், காமெடி படத்தில் லாஜிக் பார்க்கக்கூடாது. ஆனால் ரொம்ப மோசமான லாஜிக்கே இல்லாத, அதாவது எப்படின்னா கதையும் இல்லை, லாஜிக்கும் இல்லை, சவுண்ட் எஃபெக்ட்டும் இல்லை, பிஜிஎம்மும் இல்லை, மியூசிக்கும் இல்லை, எப்படி உட்காந்து பார்ப்பீங்க? அது மிர்ச்சி சிவாவோட அந்த காமெடியாவது ஒரு கவுண்டராவது இருந்திருந்தால் கூட சந்தோஷப்பட்டிருப்போம் ப்ரோ. கவுண்டரு கூட இல்லை, எதுவுமே இந்த படத்தில் இல்லை. அவர் ஃபுல்லாக குடிக்கிற சீன் மட்டும்தான், அம்முன்னு சொல்கிற சீன் மட்டும்தான். அதுவுமே எனக்கு அந்தளவுக்கு ஒர்க் அவுட்டே ஆகலை. ஸோ படம் டோட்டலாக எனக்கு வந்து அமௌண்ட் வேஸ்ட் ஆயிடுச்சு.
இன்னைக்கு ஓவராலாக யாருக்கான படமாக இருக்கும்? இது வந்து மேக்ஸிமம் எப்படின்னா ரொம்ப கிரிஞ்சாக ரசித்து சீரியலை விட கிரிஞ்சாக இருக்கிற சில விஷயங்களெல்லாம் ரசிச்சிருப்போம். சீரியல் பார்த்துருக்கீங்களா ப்ரோ? அதெல்லாம் அப்படியே மாடியிலேருந்து கீழே குதிச்சு அப்படி பிளட்டு வரும்போது அடுத்த நிமிஷமே எந்திரிச்சு ஓடுவாங்கள்ல, அந்த மாதிரி ரசிக்கிறதா இருந்தால் பார்க்கலாம்.